கடினமா உழைச்சா மட்டும் போதும் லைஃப்ல சீக்கிரமா செட்டில் ஆயிடலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெரிய ரியாலிட்டி செக் காத்துட்டு இருக்கு. உங்க கெரியரை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல அடுத்த லெவலுக்கு போக துடிக்கிறீங்களா? அப்போ இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிளைனர் உங்களுக்காகத்தான். இன்னைக்கு நாம சுமார் 2300 வருஷங்களுக்கு முன்னாடி ஆச்சாரியர் சாணக்கியர் உருவாக்குன ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை அலச போறோம். சும்மா உழைச்சிட்டே இருக்கிறது மட்டும் உங்களை என்னைக்குமே உண்மையான நிதி சுதந்திரத்துக்கு கொண்டு போகாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜியும் மைண்ட் செட்டும் ரொம்பவே தேவை. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற அஜெண்டா இதுதான். செல்வத்திற்கான மனநிலை மாற்றம், சுயக்கட்டுப்பாடு மற்றும் செலவுகளை நிர்வகித்தல், நேரம்ங்கிற மிகப்பெரிய சொத்து, அறிவில் தொடர் முதலீடு, அப்புறம் உங்கள் எதிர்கால செல்வத்தை பாதுகாத்தல். உங்க மைண்ட் செட்டை மாத்திரத்துல ஆரம்பிச்சு நீங்க சேர்க்கிற சொத்தை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற வரைக்கும் இதுல பார்க்க போறோம். சரி, விஷயம் செல்வத்திற்கான மனநிலை மாற்றம், வெல்த் மைண்ட் செட் ஷிஃப்ட். இந்த கோட்டை கொஞ்சம் கவனிங்க. ஒரு கழுத இரவும் பகலும் ரெஸ்டே இல்லாம சுமைய சுமந்துகிட்டே இருக்கு. ஆனா அது ஒரு நாளும் முதலாளி ஆகுறது இல்ல. இது எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா? ஏன் அப்படி? ஏன்னா அது ஏன் சுமக்குது, எங்க போகுதுன்னு அதுக்கு தெரியாது. சும்மா கண்மூடித்தனமா உழைக்கிற ஒரு சாதாரண ஆளுக்கும் ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கும் இதுதான் வித்தியாசம். உதாரணமா, ஒருத்தர் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சும்மா டீ ஆத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இன்னொருத்தர் குறைவான நேரமே வேலை செஞ்சாலும் கஸ்டமர்ஸ் எப்ப வராங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கவனிச்சு அந்த அறிவை வச்சு ஒரு கடையை 3 கடையா மாத்தி அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டலையே உருவாக்குறாரு. இதுதாங்க அந்த மைண்ட் செட் டிஃபரன்ஸ். அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? அது வெறும் திசையற்ற உடல் உழைப்பு கிடையாது. சரியான இலக்கை நோக்கிய உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான அறிவின் விளைவுதான் உண்மையான செல்வம். அதாவது நீங்க உங்க கைகளை மட்டும் பயன்படுத்துறத நிறுத்திட்டு உங்க மூளையை எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் இங்க முக்கியம். காத்துல பறக்கிற பேப்பர் மாதிரி சுத்திட்டு இருக்காம ஒரு கிளியரான டைரக்ஷன்ல நம்ம பயணிக்கணும். அடுத்து 2வது செக்ஷன், சுய கட்டுப்பாடு மற்றும் செலவுகளை நிர்வகித்தல். வெளியில இருக்கிற செல்வத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். இளம் தொழில் முறையாளர்களான நீங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது அவசர கதியில வாங்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிம்பிளான கேள்விய உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க. இந்த செலவு என் செல்வத்தை பெருக்குமா இல்ல அழிக்குமா? இந்த கேள்வி போதுங்க 90% சாதாரண ஆட்கள் கிட்ட இருந்து உங்களை தனித்து காட்டுறதுக்கு. பணம் அப்படிங்கிறது ஒரு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. இது ரொம்ப பழமையான ஒரு உருவகம். பணம்ங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி. அடுப்புல கட்டுப்படுத்தப்பட்ட நெருப்பா இருந்தா அது உங்களுக்கு உணவை சமைச்சு தரும், வெளிச்சம் தரும். ஆனா அதுவே கட்டுப்பாடற்ற நெருப்பா இருந்தா உங்க வீட்டையே மொத்தமா சாம்பலாக்கிடும். உங்க செல்வத்தோட நிலைமை எப்படி இருக்க போகுதுங்கிறது நீங்க காட்டுற சுய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு வாராந்திர பட்ஜெட் தணிக்கை டெம்ப்ளேட்டை பார்க்கலாம். எந்த ஒரு பிளானும் இல்லாம செலவு பண்றது உங்க உழைப்பையே அவமதிக்கிற மாதிரி தான். அவசியமான தேவைகளுக்கும் திடீர்னு தோன்ற ஆடம்பர ஆசைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் உங்க காசை வீணாக்கறையறத உங்களால தடுக்க முடியும். சம்பாதிக்கிற எல்லாருக்கும் செல்வத்தோட எஜமானன் ஆகிட முடியாது. அது சரியா செலவழிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அடுத்து 3வது செக்ஷன், நேரங்கிற மிகப்பெரிய சொத்து. உலகத்திலே எல்லாரையும் சமமாக்குற ஒரு விஷயம்னா அது நேரம்தான். ஒருத்தரோட டெய்லி ருட்டீனை வச்சே அவங்களோட லாங் டேர்ம் சக்சஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். 24 மணி நேரம் ஒரு பிச்சைக்காரனுக்கும் சாதாரண தொழிலாளிக்கும் ஒரு நாட்டு அரசனுக்கும் சரிசமமா கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான். இதுல ஒரு துளி கூட யாருக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்ப எங்க வித்தியாசம் வருது? அந்த 24 மணி நேரத்தை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கங்கிறதுல தான். இந்த ஸ்லைட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு வெல்த்தியான மைண்ட் செட் இருக்கிறவங்க அவங்க நாளைய எப்படி 3 பகுதியா பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. காலையில முழுக்க திட்டமிடுதல் மற்றும் சிந்தித்தல். இந்த மார்னிங் ரூட்டீன் தான் பகல்ல அவங்க பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் சாயங்காலம் அதை ஆலோசிச்சு மதிப்பிடுறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸா அமையுது. இதுதான் அவங்க ஃபோக்கஸை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. உங்க நேரத்தை இரக்கமே இல்லாம கொலை பண்ற விஷயங்கள் என்னென்னு கொஞ்சம் கவனிங்க. அர்த்தமில்லாத பொழுதுபோக்கு, தவறான நட்பு, ஓவர் திங்கிங், அப்புறம் எப்ப பாரு என் விதி இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்புறது. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலா ப்ரொடக்டிவா ஏதாவது புதுசா கத்துக்கிற பழக்கத்தை நீங்க கண்டிப்பா கொண்டு வரணும். சரி, 4வது செக்ஷனுக்கு வருவோம். அறிவில் தொடர் முதலீடு. யாராலையும் திருட முடியாத, என்னைக்குமே அழிக்க முடியாத ஒரு சொத்தை உருவாக்குற லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை பத்தி இப்ப பார்க்கலாம். அதுதான் உங்க நாலேஜ். உடனடியா கிடைக்கிற சின்ன சின்ன லாபங்களை விட உங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இந்த 3 சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு புத்தகம் படிங்க, ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கோங்க, உங்க அனுபவத்திலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கோங்க. தங்கம் அழியலாம், வெள்ளி கரையலாம், ஆனா அறிவு மட்டும்தான் காலத்தால் அழியாத ஒரே பொக்கிஷம்.
அர்த்தமே இல்லாத ஆடம்பரங்கள்ல பணத்தை கரியாக்கறத விட உங்க மூளைய தினமும் ஷார்ப் பண்றதான் உண்மையான வளர்ச்சி. நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்கு வட்டிக்கு வட்டி தர்ற ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் எது தெரியுமா? அது உங்க அறிவு மட்டும்தான். உங்க நாலேஜ் மேல நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இன்ஃபைனைட் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இப்போ நாம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். உங்கள் எதிர்கால செல்வத்தை பாதுகாத்தல். சரியான வாய்ப்புகளை எப்படி கேட்ச் பண்றது? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை உங்களுக்கே தெரியாம வர்ற அலட்சியத்திலிருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு இதுல பார்க்கலாம். இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வாய்ப்புங்கிறது எப்பவுமே நான் வந்துட்டேன்னு சத்தம் போட்டுட்டு வராது. அது ரொம்ப அமைதியா வந்து உங்க பக்கத்துல நிக்கும். அத கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். கொஞ்சம் தயங்குனீங்கன்னா கூட போதும், அது உங்க கண்ணு முன்னாடியே நழுவி உங்க காம்படிட்டர் கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சும்மா வேடிக்கை தான் பார்க்கணும். பிஸியான ப்ரொஃபஷனல்ஸான உங்களுக்கான சுருக்கமான எக்ஸிக்யூட்டிவ் பிரீஃபிங் இதுதான். ஒரு சாதாரண உழைப்பாளிக்கும் பணக்கார மனநிலை கொண்டவங்களுக்கும் டே டு டே டிசிஷன்ஸ்ல எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஆவரேஜானவங்க சும்மா உழைப்பாங்க, ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுவாங்க, டிஸ்ட்ராக்ஷன்ல நேரத்தை வீணாக்குவாங்க, வாய்ப்பு வந்தா தயங்குவாங்க. ஆனா வெல்தி மைண்ட் செட் இருக்கிறவங்க, அவங்க அறிவால உழைக்கிறாங்க, அவசியத்துக்கு மட்டும் செலவு பண்றாங்க, நேரத்தை கரெக்டா பிளான் பண்றாங்க, வாய்ப்பு கிடைச்சா டக்குன்னு செயல்படுறாங்க. ஃபைனலா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். பணம் உங்களை கண்ட்ரோல் பண்ண அனுமதிப்பீங்களா, இல்ல நீங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? கண்மூடித்தனமா உழைக்கிறதை இதோட நிறுத்துங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் நீங்க யாருன்னு டிசைட் பண்றதில்ல, நீங்க எப்படி யோசிக்கிறீங்கங்கிறது தான் அதை டிசைட் பண்ணுது. உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களை நீங்க ஆள ஆரம்பிச்சா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தானா உங்களை தேடி வரும். உங்க நேரத்தை அரசனாக்க